பார்த்தா ஒரு கபளம் புஜிக்க மாட்டானே, ஒரு துரும்பு எடுத்து வைக்க முடியாதே, இவ்வளவு பெரிய புளி மரத்தை அசைக்கிறானே, ஒரு கபளத்தை புஜிக்காரோ இத்தனை பெரிய கங்காளத்துல போதனத்தை விட்டானே, என்னமா பூத ஆவேசித்திருக்கிறபடியாரே. பூதாவேசம் பூத ஆவிஷ்டமா இருக்குமானா பெரிய பெரிய காரியங்கள்லாம் கூட அல்பாட் பண்றான். இந்த பூதங்கள் ஆவேசித்தால இவ்வளவு பெரிய காரியம் பண்றதா இருந்தா பகவானுக்கு பேரு சொல்லுது மகாபூதம். சிவன் நாராயணனுக்கு வேதாந்தத்தை பேர் மகாபூதம். நம்ம பார்த்து பூதம்னு சொன்னா கோபம் தரும். அது பகவானுக்கு மகாபூதம்னு பேர். ஸ்ரீபெரும்புதூர் இருக்கிறது பூதபுரின்னு பேர். அங்க இருக்க சீவேஷ்வாளம் பூதங்கள். ஸ்ரீபெரும்புதூர் சீவேஷ்வாளம் பூதங்கள் தான் நம்மாழ்வார். கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல்ங்கிறார். ஸ்ரீபெரும்புதூர்ல சீவேஷ்வாளுக்கு என்ன பூதங்கள்? பூ சத்தாய பூதம். பூதம்னா நாம் நினைச்சிருக்கோம் பூதம்னா இவ்வளவு பெரிய சரீரம் தானமாக பயங்கரமான வடிவத்தோடு பூதமாக பிரேதமாக பிசாச்சமாக அப்படி வந்து இருக்கிறதே பூதங்கள். அது நினைச்சிருக்கோம். இந்த ஊர்லயே இதெல்லாம் உண்டு. பல ஊர்ல தூரடி நிறைய பார்த்திருக்கேன். முன்னாள்ல இப்பெல்லாம் அதிகமா காணும். நான் முன்னாள்ல இருந்த கோவில்கள்ல உற்சவம்னா முதல்ல ஆணும் பெண்ணுமா 2 பூதம் வரும். அது உள்ளுக்குள்ள மனுஷர்கள் பூந்துட்டு இருப்பான். அப்படி ஆடிட்டே வரும். கொஞ்ச நாளா காணும். அதெல்லாம் நாளைக்கு முன்னாடி எல்லாம் இருந்தது. பெரிய பூதமாக 2 வரும். அதுக்குள்ள 2 மனுஷால் பூந்து ஆடி வருவா. அவ அந்த உடம்புடைய நுனியிலே அந்த கண் ஸ்தானம் இருக்கா. அதுபடியே பார்த்துன்னு வருவா. குழந்தைகள்லாம் நடுங்க. நடியும் கூட நடிக்கிறேன். நடுக்கிற வழக்கம் அந்த நாள்ல அப்படி பூதமா வருது. இந்த பூதமே பூதமானா பூதமே வந்து நேரம் அது எப்படி இருக்கா? இதெல்லாம் சாதாரண பூதம். இந்த பூதங்களை உண்டாக்கிறவன் மகாபூதமான எம்பெருமான். அந்த பூதத்தை அனுபவிக்கிற ஸ்ரீவைஷ்ணவெல்லாம் பெரும் பூதம். பூதாங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா பெரிய உடம்பு தானமா பயங்கரமா இருக்கான்னு அர்த்தம் இல்லை. சின்ன உடம்புதான் ஸ்ரீவைஷ்ணவாளுக்கு. அழகான உடம்புதான் ஸ்ரீவைஷ்ணவாளுக்கு. அழகன உள்ளத்தை கொண்டவர்களுக்கு அழகில்லைன்னு சொல்ல முடியுமோ? சௌமியமூர்த்தி எம்பெருமான், சௌமி மாதவ பெருமான், சௌமி தாமோதர பெருமான், அவர் உள்ளத்தை கொண்ட அடியார்கள்ல எல்லாம் சௌமிய மூர்த்திகள் தான். ஒருத்தரும் பயங்கரமான பூத்தமா இருக்கல்ல. அந்த பூத்தானி சப்துக்கு அர்த்தம் என்னன்னா பூ சத்தாயாம்னு தாது. பரமாத்மாவை உள்ளபடி அறிந்து ஜீவாத்மாவை உள்ளபடி அறிந்து பரமாத்மாவை பரிபூர்ணமாக அனுபவிக்கிற அந்த சத்த பெத்த அடியார்களுக்குத்தான் பூத்தம்னு பேர்னு சாஸ்திரம் சொல்லிவிட்டது. தாசபூதா சொத சர்வேகி ஆத்மான பரமாத்மனா. தாசன்னு நம்ம நாம் நினைச்சுட்டாத்தான் பூத்தமா இருக்க முடியும். நமக்கு சத்தை இருக்க முடியும். ஆழ்வார் பாசுரம் பாடியிருக்காரு. பெருமக்கள் உள்ளவர்தம் பெருமானைனார் ஆழ்வார். பெருமக்கள் நித்தியசூரிகள் உள்ளவர்கள் இருக்கிறவா. நித்தியசூரிகள்லாம் இருக்கிறவான்னா நம்ம ஆழ்வார். உடனே ஒருத்த கேட்டா நான் கூட தான் இருக்கேன், நித்தியசூரி தான் இருக்காள், நானும் தான் இருந்துட்டு இருக்கேன். இருக்கிறாய், இல்லாததுக்கு துல்லியமாய் இருக்கிறாய். அவளையே இருக்கிறான்னு சொல்றோம். பெருமக்கள் உள்ளவர்தம் பெருமானின் ஆழ்வார் பாசுரம் 3ஆம் பத்திலே. பெருமக்களா நித்தியசூரிகள் உள்ளவர். ஏன் உள்ளவர்னா அவர்கள் எம்பெருமானை நன்றாக அறிந்து அனுபவத்தை அடைந்து அனுபவத்தை பிரீதி காரித்த பலவிதமான கைங்கரங்களை பண்றாளே அவளைத்தான் இருக்கிறவான்னு சொல்லாது. இருக்கிற வஸ்துவுக்கு சம்ஸ்கிருத பாஷையில பூத்தான்னு பேர். ஆக பூதங்கள்னா என்ன? மகாபூதம் பகவான். அவரை பத்தி இருக்கிற அடியார்கள்லாம் பூதம் தான். அந்த மகாபூதமான எம்பெருமான் மூச்சு விடுவார். ஆனால் கும்பகர்ணம் படுத்துட்டு இருக்கான். அவரை தட்டி எழுப்புறதுக்கு பல பேர் அழைத்து அனுப்பினான் ராவணன். கட்டுரு கவனமாவோர் 1000 கடிதுன்னு வந்து 1000 குதிரைகள்லாம் வந்துறான். பெருப்பெருத்த யானைகள்லாம் வந்துறான். பெருப்பெருத்த குதிரைகள்லாம் வந்துறான். இவருடைய மார்பல நின்று நர்த்தனம் பண்றான். குதிக்கிறது. அப்பொழுது வந்திருக்க வேண்டாமோ? அது என்னாச்சுன்னா தட்டுரு குரங்குவான் போல் தடந்து அந்த மகாபூதமான பெருமான் அவன் மூச்சு விட்டா என்னன்னா மகதோ பூதஸ்ய நிஸ்வசிதம் எத் ரிக்வேரஹா யஜுர்வேரஹா சாமவேரஹா. பகவான் மூச்சு ரிக்வேரம் யஜுர்வேரம் சாமவேரம் 3 வேதங்களுமே மூச்சாக தனக்கு இருக்கிறதா இருந்தா அது ஒண்ணு சாமானிய பூதமா இருக்காது. மகாபூதம்னு சாஸ்திரம் சொல்றது. அவன் மகாபூதம்னா அந்த எம்பெருமான அனுபவிக்கிறவர்கள் சீவையிட்டவர்கள். அந்த பகவான் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்னு பெரும்பூதம். அவன் இந்த பெண் பிள்ளை ஆவேசித்திருக்கான். ஆகையினால் தான் கடல் யானம் செய்தேனும் யாரேன்னு இவன் சொல்றான்னு திருத்தாய நினைச்சுட்டான். கடல் யான தீசன் வந்து இறக்கலோன்னு பாசம். அது உண்மையான அபிப்பிராயம் அல்ல. ஆழ்வாரிடத்துல எம்பெருமான ஆவேசித்த ஆழ்வார் பாசுரம் பாடல்ல. பகவானை நம்மாழ்வார் அனுகரிக்கிறார். திருமங்கி ஆழ்வார் எம்பெருமான அனுகரித்தார். நம்மாழ்வார் அனுகாரம் பண்ணினார். திருமங்கி ஆழ்வார் அனுகார பாட்டு திருத்தாயார் சொல்வதாக 8ஆம் பத்திலே திருக்கணவர பதிகத்துல வருகிறது. வடவரை நின்னும் வந்து இன்று கணவரம் இடவகை கொள்வது யாம் என்று பேசினாள். திருமங்கி ஆழ்வாருக்கு நாயிகா பாவம். அவள் சொல்றாளாம், இதோ திருவாங்கடத்திலேருந்து நான் புறப்பட்டேன். திருக்கண்ணபுரத்திலே வந்து சௌரி பெருமாளாக நிற்கிறேன். திருவேங்கடத்திலே நின்னவன் நான்,
இதோ திருக்கணவரத்தை சௌரி பெருமாளா நிக்கிறேன். இவரா திருவேங்கடமுடையான்? இவரா திருக்கணவர் தெம்பெருமான்? அல்ல. திருவேங்கடமுடையானோ திருக்கணவர் தெம்பெருமானோ அகாரார்த்தா, இந்த திருவங்கியாழ்வார் மகாரார்த்தா. இவர் போய் நான் தான் திருவேங்கடமுடையான்னு சொல்லலாவானா? அனுகாரம். அதே மாதிரி நம்மாழ்வார் கடல் ஞானம் செய்தேனும் யானே என்னார், அடுத்து கடல் ஞானம் ஆவேனும் யானே என்னார். இந்த ஆவேன்கிற சப்தம் வேதாந்த பிரக்கிரியிலே நம்மாழ்வார் ஆச்சரியமா பாசுரம் பாடியிருக்கிறார். பரம வைதிக சாருஹோமன் நம்மாழ்வார். வேதாந்தம் என்ன சொல்றது? பகுஸ்யா, பல பதார்த்தங்களா ஆகக்கடவே. அதெல்லாம் திருவுள்ள பத்தித்தான் பாவகான் பவதீதி பாவகா. அச்சித்தாக சித்தாக மண்டலத்தில் இருக்கிற எல்லா பதார்த்தங்களாக ஆறாரும் பெருமான். ஆக பூதங்களை உண்டாக்கிறவனும் பெருமான், பூதங்களை வளரச்சீரம் வைக்கிறவனும் பெருமான். பூதங்களை பறிக்கிறான் பூத கிருத்து, பூதங்களை பண்றான் பூத பிருத்து, பூதங்களை பறிக்கிறான் பாவகா, பூதங்களாக ஆனா. அதுல பூத பிருத்துன்னு சப்தம், அது வட்டர் ஒரு திட்டான்னு காட்டினார் ஒரு வச்சனம். வேதாந்த வாக்கியம். வேதாந்தம் சொல்றது இந்த சரீரத்தை பார்க்கிற போதே 3 தத்துவங்கள் தெரியணும். சரீரம் மட்டும் இல்ல, மைக்க பார்த்தாலும் 3 உண்டு, தூட பார்த்தாலும் 3 உண்டு, பழத்தை பார்த்தாலும் 3 உண்டு, எங்கும் 3 தான். அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, இது அச்சித்து தேகம், இதை என்னுடைய சரீரம் என்று அபிமானித்திருக்கிற ஜீவாத்மா உள்ளுக்குள்ள இருக்கான், அவன் சேதன பதார்த்தம். தரந்தராத்மா பரமாத்மா பரமச்சேதன பதார்த்தம். அச்சித்தும் இருக்கு, சித்தும் இருக்கு, ஈஸ்வரம் இருக்கு. தத்துவத்திரயம் 3 தத்துவங்களும் சேர்ந்து தத்துவத்திரய சங்காத ரூபமாக அமைந்திருக்கிறது. இது அச்சித்து சித்து ஈஸ்வரன். நமக்கு அச்சித்து தெரியறது, இது அச்சித்தா தெரியணும். இது அச்சித்துங்கிறது கண்ணப்படுறது, இது அச்சித்து ஞான சூன்யம்னு கண்ணப்படணுமே. நான் மனுஷன், நான் அறிவாளிங்கிறான். நான் அறிவாளின்னு சொன்னா ஜீவாத்மாங்க அறிவு உண்டு. நான் மனுஷன் சொன்னா ஜீவாத்மா மனுஷத்து வேறு. நான் மனுஷன் சொன்னா சரீரத்தையும் தனையும் ஒன்னா வச்சுட்டான். நான் அறிவாளின்னு சொன்னா அறிவாளியும் தனையும் ஒன்னா வச்சுட்டான். நான் அறிவாளியா நான் மனுஷனா? அறிவாளின்னு சொன்னா உண்மை, மனுஷன் சொன்னா பொய்யான. சரீரம் தான் மனுஷனா இருக்க முடியுமே தவிர ஆத்மா மனுஷனா இருக்க முடியாது. ஆத்மா தான் அறிவாளியா இருக்க முடியுமே தவிர சரீரம் அறிவாளியா இருக்க முடியாது. அறிவாளின்னு பார்த்தா ஜீவாத்மா, சரீரம்ங்கிறது மனுஷன். நாம் நினைச்சிருக்கோம் நான் மனுஷன் நான் அறிவாளி ரெண்டையும் சொல்றோம். அது விபரீத ஞானம். ஆக எது யதார்த்த ஞானம் எது அயதார்த்த ஞானம்னு அதுக்கெல்லாம் வேதாந்த பிரக்கிரியில் அபிப்பிராயம் சொல்லியிருக்கா. நாம் இந்த அச்சித்தையும் பார்க்கிறோம், நான் நான் என்ன ஜீவாத்மாவான நம்மையும் பார்க்கிறோம். நமக்கு அந்தராத்மா எம்பெருமான உத்தர் உண்டுன்னு வேதாந்த சொல்லி நாம் கேட்கிறோம். அதுக்கு ஒரு திருட்டான்னு சொல்றது ரத சக்கரம். வேதாந்தத்துல சொல்லப்பட்ட சக்கரம் ரத சக்கரம். ஒரு தேருக்கு சக்கரம் இருக்கிறது, சக்கரத்துல 3 பாகம் இருக்கு. மேல சுத்தி கொண்டிருக்கிறதே அதுக்கு நேமின்னு பேர். நடுவுல இருக்கிறதே தண்டம் தண்டமாக அரங்கன்னு பேர். அதனுடைய நடுவுல நாபி குடம் இருக்கிறது. அந்த குடத்திலே இந்த அரங்களை கோத்திருக்கா, இந்த அரங்களிலே நேமிய கோத்திருக்கா. அது விட்டான்னு சொல்லுகிறது. பூதமாத்திராக பிரஜா மாத்திரா ஸ்வத்விதாக பிரஜா மாத்திராக பிராணே அர்ப்பிதாக. இந்த நேமியானது ஆரங்களிலே கோர்க்கப்பட்டா போரே, அரங்களானது நாபியிலே கோர்க்கப்பட்டா போரே. அச்சித்த தரிக்கிறது ஜீவாத்மா, ஜீவாத்மாவை சேர்த்து தரிக்கிறது நாபிஸ்தானத்துல பகவான். அதைத்தான் சொல்லுகிறது. நாபியிலே பரமாத்மாவிலே இத்தனை சங்கதமாயித்தன்ன எப்படி சேதனா சேதன சமஸ்த பதார்த்தங்களையும் அவன்தானே தாரகனாக தரித்துக் கொண்டிருக்கிறார். அதைத்தான் பிராண பிருத்து என்கிற பரிக்கிறவன் அவன்தான். பிராண பூத கிருத்து பூதங்களை உண்டாக்குறான், பூத பிருத்து பூதங்களை பரிக்கிறான். பாவகா அத்தனையாகத்தான் ஆனவனா இருக்கிறான். பூதாத்மா எம்பெருமான் என்னமா இருக்கிறான்? பூதங்களுக்கெல்லாம் ஆத்மாவா இருக்கிறார். அது மட்டும் இல்ல பரமாத்மான்னு சொல்லு. அங்க ஒரு அபிப்பிராயம் சொல்லி இருக்கிறது. பூதாத்மா பரமாத்மாச்ச. பூதாத்மா 2 சப்தம். பூதாத்மா பூதாத்மா பரமாத்மா. பூதாத்மான்னா என்ன, பூதாத்மான்னா என்ன, பரமாத்மான்னா என்ன? ஒரே இடத்துல பூதாத்மான்னு வருது பூதாத்மான்னு வருது. சம்ஸ்கிருதத்தில் எழுதினா பூதாத்மா பூதாத்மா, தெலுங்கு எழுதினா பூதாத்மா பூதாத்மா, மலையாளத்தில் எழுதினா பூதாத்மா பூதாத்மா, கன்னடத்தில் எழுதினா பூதாத்மா பூதாத்மா, ஹிந்தியில் எழுதினா பூதாத்மா பூதாத்மா. தமிழ்ல மட்டும் எழுத முடியாது. இந்த ஒரு பாஷையில தான் ஒண்ணும் எழுத முடியாத ஒரு தன் ரொம்ப சிரமம். பூதாத்மான்னா என்ன எழுதுறது, பூதாத்மா என்ன எழுதுறது? ஒரே பூதா, 2வது பூ இருந்தா ஒன்றும் கிடையாது. ஆக பகாரம் இருக்கு மகாரம் இருக்கு, நடுவுல பாவம் கிடையாது பாவம் கிடையாது பாவம் கிடையாது. இது பூதாத்மா. அது பூதாத்மா. பூதங்களுக்கு ஆத்மாவா இருக்கிறான் எம்பெருமான் பூதாத்மா. ஆனா பூதாத்மா பரிசுத்தனான எம்பெருமான்.
பூதா பூதானா பரிசுத்தான அர்த்தம். பூதாவுக்கு அர்த்தம் வேற, பூதாவுக்கு அர்த்தம் வேற. எத்தனையோ சப்தம் சம்ஸ்கிருத பாஷை ரொம்ப சிரமம் அது. சூத சூத சம்ஸ்கிருத பாஷையில சூதஹான்னுவா. ததாபி சூத்தேன்னு சுயுக்தவாதினாங்கிறார் வால்மீகி. சூதஹான தேரோட்டி, தேரோட்டிக்கு சூதஹான்னு பேர். சூதஹா தளிய பண்றவன் சூதஹான்னு பேர். சூதஹான்னா தளிய பண்றவன், சூதஹான்னா தேரோட்டி. அதை சொல்ற இடத்துல இதை சொல்லிட்டு, இதை சொல்ற இடத்துல அதை சொல்லிட்டா எதை எந்த இடத்துல சொல்றது ரொம்ப சிரமம். இன்னொரு சப்தம் இருக்கு, சகிருத்து சகிருத்து. சகிருத்து சகிருத்து. சகிருத்து ஒரு தடவைன்னு அர்த்தம். சகிருத்து மாட்டு சாணகம் இருக்கிறது, மாட்டு சாணகத்துக்கு சகிருத்துன்னு பேரு. சகிருத்துன்னா ஒன்று அர்த்தம். சகிருத்து சொல்ல இடத்துல சகிருத்தை சொல்லிட்டு, இந்த சகிருத்தை சொல்ல இடத்துல சகிருத்து சொல்லிட்டா ரொம்ப சிரமம். அது மட்டும் இல்ல, சகல 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 எல்லாம், சகல ஒரு துண்டு, துண்டு அர்த்தத்துல பாகம் அர்த்தத்துல சகலான்னு சப்தம், எல்லாம் அர்த்தத்துல சகலான்னு சப்தம். சகலாங்கிற இடத்துல சகலம் சொல்லிட்டு, சகலான்னு இடத்துல சகலம் சொன்னா எத்தனை அர்த்த வித்தியாசம். அது மாதிரி சமஸ்கிருத பாஷையிலே அக்ஷரத்துல வித்தியாசங்கள்லாம் உண்டு. ஒண்ணு பூதாத்மா, ஒண்ணு பூதாத்மா. பூதாத்மா பூதங்களுக்கெல்லாம் ஆத்மாவா இருக்கிறான் எம்பெருமான். பூதாத்மா பரிசுத்தனா இருக்கிறான். அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, இந்த சரீரத்துக்குள்ள நாம் இருக்கிறோம். எத்தனை சுகம் அனுபவிக்கிறோம், எத்தனை துக்கம் அனுபவிக்கிறோம். சுகதுக்க அனுபவங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கு இந்த சரீரத்துல இருக்கிறபடியாலே. இதே சரீரத்திலே நாம் மட்டும்தான் இருக்கோம், அவனும் கூடவே இருக்காரு. உடன்கடனாய் நாம் எத்தனை துன்பப்பட்டாலும் கூடவே அவனும் துன்பப்பட்டே இருக்கான். சாமான்யமா திருஷ்டாந்துக்காக சொல்றான்னு மாத்வாள் சொல்லியிருக்காரு. ஒரு பத்னியை கல்யாணம், ஒரு பெண் பிள்ளைய கல்யாணம் பண்ணிவிட்டோம். அவள் ஏற்கனவே கன்னி பெண்ணாக தன்னுடைய தகப்பனார் திருவாளி இருந்தா அவளுக்கு நித்தியம் வயிற்று வலிதான், நித்தியம் நெஞ்சு வலிதான், நித்தியம் தலைவலிதான். அது தெரியாது. நான் கல்யாணம் பண்ணாச்சு, கல்யாணம் பண்ண தலைவலி, நெஞ்சு வலி, மார்பு இந்த தலைவலி பார்த்தான். அத்தனை இந்த பர்த்தாவுக்கு இருக்கு. பர்த்தாவுக்கு அத்தனை தலைவலி, வயிற்று வலி, நித்தியம் வயிற்று வலிக்கிறதுங்க. உனக்கு ஒண்ணு இல்ல, அவள் வயிற்று வலியெல்லாம் என் வயிற்று வலி, அவள் தலைவலியெல்லாம் என் தலைவலிங்கிறான். ஏன் இத்தனை நாளா இல்லைன்னா, அவள் அவாத்தில் இருந்தா கல்யாணம் ஆகாரம் இருந்தா எனக்கு தலைவலிக்கல. என் பத்திரியா கடல் ஒரே தலைவலி இவருக்கு தான். அவளுக்கு இருக்கோ இல்லையோ இவருக்கு தலைவலி. ஆஹா, அவள் தலைவலியான்னா இவன் தலைவலி யாரது? ஒரு பர்திரு பாரியா பாவத்திலே எம்பெருமானம விட்டு பிரியாரவனா இருக்கிறானே. நாம் படுற சுகத்தை அத்தனையும் தான் படுறான், நாம் துக்கப்படுற அத்தனையும் தான் துக்கப்படுகிறான். உடன்கடனாய் நம்முடைய அத்தனையும் தான் பட்டு இருக்காரு. காளிகாதேவிக்கு 1000 தலை, 1000 மூக்கு. விகட கவி அந்த நாள்ல தன்னான் தன்னால நம்ம சொல்றாள் விகட கவி. அது ஏது போனா, பெண்ணே தாயே, என் ஒரு மூக்குக்கு ஜலதோஷம் வந்தாலே பொறுக்கலையே, உனக்கு 1000 மூக்குல ஜலதோஷம் வந்தா என்ன பாடுபடுவாயின்னு. விகடமா பேசுறியே நீ, விகடகடியா போட்டுட்டா. அதனால 1000 மூக்கு படைச்ச அவளுக்கு ஜலதோஷம் வந்தா எத்தனை பாடுபடும். அதுபோல என் ஒருத்தருடைய துக்கத்தையும் என்னால பொறுக்க முடியலையே, இந்த உலகம் எல்லாவத்தினுடைய துக்கத்தையும் பகவான் பொறுத்து இருக்காரு. ரொம்ப சிரமம். ஒருத்தருடைய துக்கத்தை என்னால பொறுக்க முடியல, இதுல இருக்கிற எனக்கு இத்தனை துக்கம், அப்ப எல்லாத்திலையும் இருக்கிற பெருமானுக்கு எத்தனை துக்கம் இருக்கும் என்று கேட்டார். அங்கதான் சொல்ல பூதாத்மா. இந்த வியாபியகத தோஷங்கள்லாம் ஒன்றுவே அவனுக்கு தட்டாது. எம்பெருமானுக்கு தோஷங்களே தட்டாது. அச்சித்தல் இருக்கிற தோஷங்கள் பகவானுக்கு தட்டாது, சித்தல் இருக்கிற தோஷங்கள் பகவானுக்கு தட்டாது. சேதனா சேதனங்களுக்கு அந்தராத்மாவா இருந்தாலும் கூட பூதாத்மா. ஆனா பூதாத்மா அந்த எம்பெருமான் பரிசுத்தனா இருக்கிறான். இதுக்கு நம்மாழ்வார் பாசுரம். யாவையும் எவரும் தானாய் அவரவர் சமயந்தோறும் தோய்விலான். நம்மாழ்வார் பாசுரம் 3ஆம் பத்திலே யாபகத்துவம் காட்டுகிற 3ஆம் பத்து. முதல் பத்து பரத்தம், 2ஆம் பத்து காரணத்தம், 3ஆம் பத்து வியாபகத்தம். அந்த வியாபகனான எம்பெருமான் சேதனா சேதன வியாபகனா இருந்தாலும் கூட அந்த வியாப்தியங்களான சேதனா சேதனங்களுக்கு எத்தனை குத்தங்கள் இருந்தாலும் ஒன்றும் பகவானுக்கு தட்டாது. வியாபிய தோஷ அசமுஸ்பரிஷம். இது பகவானுக்கே உரித்தான பெருமை. உடனே ஒரு கேள்வி கேட்டார், இந்த சரீரத்துலதானே நான் இருக்கேன், சரீர சம்பந்த பிரயுக்தமா சுகுதுக்க அனுபவம் ஏற்படுறது, இதே சரீரத்துல அவனும் இருக்கானே, பகவானும் இருக்கான். சில சமயங்கள்ல சில விஷயங்களை சாஸ்திரம் கொஞ்சம் மறைச்சு சொல்லும். மறைச்சு சொன்னா ஏத்தம். சாதாரணமா நம்ம கையை மூடி இருக்கோம், சுவாமி என்ன வச்சிருக்காரு கையில, நம்ம மூடி மூடி வச்சிருக்காரு, என்ன வச்சிருக்காருங்க. கையை திறந்துட்டா ஒருத்தரும் ஒண்ணும் கேட்கவே போறது கிடையாது. அப்படி மூடி ஒண்ணும் இல்லாம இருக்காம ஒண்ணும் இல்லாமலே போயிருக்கலாம். அப்படி மூடி இருந்தா அப்படின்னா என்னமோ பெரிய விஷயமா நினைச்சிட்டு இருக்கான். அதுபோல இந்த அர்த்தங்கள்லாம் கொஞ்சம் சமத்காரமா கூடமா வச்சுட்டாத்தான் நன்னா இருக்குமே தவிர வாரி இறைச்சு விட்டா அது அவ்வளவு நன்னா இருக்காது அப்படின்னு சொல்றேன். பெரியவர்கள் அப்படித்தான் சொல்லுவோம். சொல்றேன், ஒரு பெரிய விசேஷம் இருக்கு, ஒரு ரகசியார்த்தம், அது சொல்றேன்.
சொல்றேன்னு அரை மணியா எடுத்து இன்னும் சொல்லலையா? அப்படி பெரிய விஷயம் அப்படி சட்டு சொல்லலாமா? சொல்லப்படாது. கீதையில பகவான் கீதாச்சாரியும் பக்தி யோகத்தை சொல்றேன்னா 7ஆம் அத்தியாயம் முடிஞ்சு போச்சு. பக்தி யோகம் சொல்றேன்னா 8ஆம் அத்தியாயம் முடிஞ்சு போச்சு. பக்தி யோகம் சொல்றேன்னா 9ஆம் அத்தியாயம் முடிஞ்சு போச்சு. 7, 8, 9 3 அத்தியாயத்திலையும் பக்தி யோகம் சொல்றேன்னு சொல்லியே முடிஞ்சு போச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய உபன்யாசகர் இருந்தார். அவர் கஜேந்திர மோட்ச உபன்யாசம் பண்ணுவேன்னு காதல விழுந்தது. நான் ஒரு உபன்யாசம் கேட்டது கிடையாது. அன்னைக்கு உபன்யாசத்துக்கு போய் கேட்கலான்னு போனேன். ஒரு பெரிய உபன்யாசகர் அங்க போனா அன்னைக்கு 1 மணி நேரம் பேசியிருக்காரு. இந்த பெரியவர் என்ன பேசியாரு தெரியுமா? எனக்கு ஜுரம் வந்துருத்து, இன்னைக்கு உபன்யாசம் பண்ண முடியல. எனக்கு ஜுரம் வந்துருத்து, இன்னைக்கு உபன்யாசம் பண்ண முடியலங்கிட்ட 1 மணி நேரம் சொன்னாரு. அது என்ன சொன்னா தெரியுமா? எந்தெந்த ஊர்ல அவருக்கு ஜுரம் வந்ததோ, எங்கெல்லாம் உபன்யாசம் நடத்திட்டாரோ அத்தனையும் சொல்ல ஆரம்பிச்சுட்டார் 1 மணி நேரம். இதை விட கஜேந்திர மோட்சமே சொல்லியிருக்கிறாங்க. உடம்பு ஜுரம் வந்ததுங்கிறத ஊரூரா போய் உபன்யாசம் பண்ணதோ, எந்தெந்த ஊர்ல எந்தெந்த தேதியில ஜுரம் வந்ததோ, அது எத்தனை நாள் ஜுரத்தால் சவப்பட்டதோ, இதை 1 மணி நேரம் சொல்லிட்டார். ஒரு முறை சொல்லிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்க்கிற போது ஜுரம் வந்ததுங்கிறதையா 1 மணி நேரம் சொல்லிட்டு இருக்கிறது. அது மாதிரி நாம் பார்ப்போமானால் நம்ம பூர்வாச்சாரியார் ஆச்சரியமா ஒரு அபிப்பிராயம் சொல்லிட்டா. இந்த சரீரத்துக்குள்ளே இந்த ஜீவாத்மா இருக்கிறான்னா அதை மறைத்து சொல்றதுல ஒரு ஏத்தவரை சொல்றேன்னா கீதாச்சாரியர் 9 அத்தியாயம் ஆயிடுத்து சொல்லவே இல்லை. அர்ஜுன பார்த்தா, என்ன சுவாமி சொல்றேங்கிறது சொல்லவே இல்லையா? சரி சொல்றேன். மன்மராபவ, ஒரே ஸ்லோகம் தான். மன்மராபவ மத் பக்தா மத்யாஜி மாம் நமஸ்குரு என்று 9வது அத்தியாயம் கடைசியில சொல்லிட்டான் பக்தி யோகத்தை. அதை சொல்றேன்னு சொன்னது 3 அத்தியாயம். அது மாதிரி சில விஷயங்கள்லாம் சமத்காரத்துக்கு அனுகுணமா மூடித்தான் சொல்லணும். ஆழ்வார் பாசுரம் பாடினார். காம்பர தலை சிரைத்து ஒரு கடத்தலை இருந்து வாழும் சோம்பர். சிரைத்து மொட்டை அடிச்சுக்கிறது, தலை சிரைத்து தலையை முண்டனம் அடிக்கிறது, காம்பர மயிர்காம்பு கொஞ்சம் கூட இல்லாம அடிக்கடி இந்த திருப்பதி போறவெல்லாம் மொட்டை அடிச்சுடுறேன். அடிக்கடி போய் மொட்டை அடிச்சுக்கிறது வச்சிருக்கான். சாமான்யமா என்னைக்கு குடுமை வச்சாலும் அந்த குடுமை அப்புறம் எடுக்கவே படாதுன்னு அது அடிக்கடி மொட்டை அடிச்சுக்கிறதுலாம் அப்படி அனுபவத்துல கிடையாது. அப்படி பண்றது இல்லை. அது போனா ஒரு குடுமை வச்சுக்கிறது ஒரு காரியம் இருக்கு. ஒரு நாளைக்கு அன்னைக்குதான் அந்த காரியம் நடத்தணும். அப்புறம் தலைமையில் முழுமையில் எடுத்து விடுறதுங்கிறது கிடையாது. அது ஏன் எடுக்கிறான்னா அந்த தலைமையில் எடுக்கிறதால அகங்காரத்தை தொலைக்கிறான்னு. தலைமையில் அவ்வளவு அகங்காரம். சாமான்யமா அது வேதவியாசர் சொல்லியிருக்கார். பவிஷ்யத் புராணம் சொல்றார். இதுலயே பாகவதத்திலேயே கடைசி அத்தியாயம் இருக்கிறது. என்ன சொல்ல தெரியுமா? கலியுகம் முத்த எல்லாருக்கும் என்ன ஈடுபாடு தெரியுமா? அந்த கேசவாசத்துல அபார ஈடுபாடு. அந்த கேசவாசத்தை கலங்காரம் பண்றது மட்டும் 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகும். அதை வச்சுட்டு எத்தனை பண்றான்? ஆண்களும் பண்ணிக்கிறா, பெண்களும் பண்ணிக்கிறா. யார் பண்றது சரிதான். அந்த ஆண்கள் இத்தனை பண்ணிக்கிறான்னா அந்த கேசத்துக்கு பரிஷ்காரம் பண்றதுலயே பாதி நாள் போய்விடுவா என்று சொல்றான். சாமான்யமா ஸ்திரீகள்லாம் கல்யாண காலம் ஒன்று இருக்கு. அந்த கல்யாண காலத்துல சாயங்கால வேலை ரிசப்ஷன் ஒன்று வச்சிருக்கான். அதுல போய் இவ அலங்காரம் பண்ணிக்கிறத பார்த்தா ஒவ்வொருத்தருக்கு அலங்காரம் ஒரு தலைக்கு 500 ரூபாய் செலவா. எனக்கு தெரியாத விஷயங்கள்லாம் ஒரு 500 ரூபாய் செலவு 400 ரூபாய் செலவுங்கிறா. அது எவ்வளவு சிரமப்பட்டு இந்த காரியங்கள்லாம் பண்ணிக்கிறா. ஆண்கள் என்ன பண்றா? அந்த தலைமையில எத்தனை விதமான விசேஷங்கள்லாம் பண்ணிக்கிறா. அது இப்படி இருக்கணும், அப்படி சில பேருக்கு அப்படியே அமையிறது, அப்படியே அமைஞ்சு சில பேருக்கு தலைமையில் அமைஞ்சிருக்கு, சில பேருக்கு அப்படியெல்லாம் இல்லைன்னா அது பரிஷ்காரம் பண்ணிக்கிறா. தலைமையில் பரிஷ்கார மண்டத்திலேயே கலியுகத்துல போது போயிடும் என்று வேதவியாசன் சொல்லியிருக்கார் பாகவதம். அதனால அதை எடுத்து விடுறான்னு சொன்னா அகங்காரம் பரிபூர்ணமா தொலைஞ்சு போச்சு. ஆழ்வார் பாசுரம் பண்றார். காம்பு அற தலை சிரைத்து என்ன இது சரணாகதி. பரிபூர்ண அகங்காரத்தை திறந்து விடுகிற பரிபூர்ண சரணாகதியை பத்தித்தான் ஆழ்வார் காம்பர தலை சிரைத்து தொண்டவெடுப்படி ஆழ்வார் திருமாலையிலே 38வது பாசுரமா பாடியிருக்கார். பெரியவாச்சாரியர்ல கேட்டார், இது எது சரணாகதின்னு சொல்லப்படாதா? இது தலை சிரைக்கிறது போது பாசுரத்துல பாடுறாருன்னு. சரணாகதின்னு சொன்னா புரிஞ்சுப்படுவோம் இல்லையா? அது புரியாத வண்ணம் காம்பர தலை சிரைத்துன்னு மறைத்து சொல்றாருன்னா. ஏன் மறைத்து சொல்றார் ஆழ்வார்னா? வேதாந்தம் மறைத்து சொல்லித்தேன்னா. எங்க மறைச்சதுன்னா அதான் மறைத்த சோகம். இதான் துவா சுபர்ணா சயுஜா சகாயா சமானம் விருட்சம் ரிஷஸ்வ ஜாதியம். ஒரு மரத்திலே 2 பட்சிகள் உள்ளன. அந்த மரம் பழுத்த பழத்தை ஒரு பட்சி புஜிக்கிறது, ஒளி மங்கி போறது. மற்றொரு பட்சி பழத்தை புஜிக்காமலே இந்த பட்சியை புஜிப்பித்து தான் ஒட்டத்து விளங்கி கொண்டிருக்கிறது. போதனம் பண்றவன பட்சி அது ஒளி மங்கி போறதாம். புஜிக்கார பட்சி ஒளி விஞ்சி இருக்கிறதாம். புஜிக்கிறவனுக்கு ஒளி விஞ்சிரத்தன்மை, புஜிக்காரவனுக்கு ஒளி விஞ்சிரத்தன்மை, புஜித்தவனுக்கு ஒளி மங்கிரத்தன்மைன்னு அது வேதாந்தம். அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, மரம்னா சரீரம், அங்க 2 பட்சிகள்னா ஜீவாத்மா பரமாத்மா. மரம் பழுத்த பழம்னா கர்மபலமான சுகுதுக்கம்,
ஜீவாத்மா புஜித்து புஜித்து மங்கி போறான். பரமாத்மா புஜிக்காமலே ஒட்டத்து விளங்கி இருக்கிறான்னு வேதாந்தம். அந்த வேதாந்தம் என்ன சொல்றது? மரத்தை சொல்லித்து, பட்சிகளை சொல்லித்து, பழத்தை புஜிக்கிறதுன்னு சொல்லுது, பழத்தை புஜிக்கலேன்னு சொல்லுது. ஜீவாத்மா பரமாத்மான்னு ஸ்பட்டமா சொல்ல. அந்த ஜீவாத்மா பரமாத்மாங்கிற ரெண்டு பட்சி மரங்கிற சரீரத்துல இருந்து கர்ம பலத்தை அனுபவிப்பதாய் கர்ம பலத்தை அனுபவிக்காதா இருக்கிறதுன்னு அந்த அர்த்தத்தை மறைச்சு மரம்னு சொல்லி பட்சின்னு சொல்லி பழம்னு சொல்லி புஜிக்கிறதுன்னு சொல்றது. அந்த மாதிரி சொன்னாத்தான் வேதாந்தார்த்தங்களை மறைத்து சொன்னாத்தான் ஏத்தம். அது மாதிரி அர்த்தம் சொல்றார் நம்மாழ்வார். யாவையும் எவரும் தானாய். இந்த சரீரத்துல நானும் தான் இருக்கேன், இந்த சரீரத்துல அவனும் தான் இருக்கான். இந்த சரீர சம்பந்தாதீனமா எனக்கு சுகுதுக்க அனுபவம் ஏற்படுறது, பரமாத்மாவுக்கு ஏற்படலை. ஏன் வேதவியாசர் காட்டும். சம்போக பிராப்தி சேத் வைசேஷ்யா. நமக்கு ஏற்பட்ட சம்போகம், நமக்கு ஏற்பட்ட சுகுதுக்கானுபவம் அவனுக்கு தான் வரட்டுமே. என் ஒருத்தனுக்கு இந்த ஒரு சரீர சம்பந்தாதீனமான சுகுதுக்கானுபவம் அவன் இத்தனை சரீரத்துல இருக்கிறபடியால என்பதுமான் அபாரமா சுகுதுக்கங்கள்ல இருக்க வேண்டாமா பகவான் கேட்டான். கிடையாவிட்டார் வேதவியாசர். ஏன் வைசேஷ்யார் சரீர சம்பந்தத்தாலே நமக்கு வந்திருப்பதல்ல சுகுதுக்கானுபவம். சரீரத்துல நுழைஞ்சதுக்கு காரணம் என்னன்னு தெரியணும். சரீரத்துல புகுந்திருக்கிறோமே, நாமும் தான் புகுந்தோம், பகவானும் தான் புகுந்தான். நாம் புகுந்தேன் கர்மாதீனமாய், அவன் புகுந்தான் இச்சாதீனமாய். இச்சாதீனமாக அவன் புகுந்தான், கர்மாதீனமா நான் புகுந்தேன். இதே சரீரத்துல வாசல்ல மண் பானைகள் இருக்கு, அது உடஞ்சி போகும். அந்த மண் பானையுடைய வாய் மட்டும் இருக்கும், பானையெல்லாம் உடஞ்சி போயிருக்கும். இந்த நாய் என்ன பண்றது? அங்கிருந்து வந்து உள்ளுக்குள்ள தலையை இட்டுக்கொண்டு அதை எடுத்து கழுத்துல மாட்டி விடும். அது மாட்டிக்கிறதுக்கு முடிகிறது, அது எடுத்து விடுறது அதான முடியாது. ஆறான்னு பார்த்து எடுத்து விட்டா தான் எடுத்து விட முடியுமே தவிர அது மாட்டி விடும். அதுபோல இந்த பிரகதிக்குள்ள வந்துட்டோம், எப்படி வெளியே வருதோ அதான் தெரியல. இந்த பிரகதிக்குள்ள வந்துட்டோம் அனாதிகாலமாக, கர்மாதீனமாக உள்ளுக்குள்ள நுழைந்தோமே தவிர கர்மாதீனமா வெளியில வர முடியாது. காருண்யாதீனமாகத்தான் வெளியில வரணும். உள்ள புகுந்த கர்மாதீனமாய் வெளியில வர்றது காருண்யாதீனமாய். கர்மன் நம்மது, காருண்யா அவனது. கர்மாதீனமா நாம் புகுந்தோம்னா யாருடைய கர்மாதீனமாய்? நம்முடைய கர்மாதீனமாய். காருண்யாதீனமா வெளியிடுற ஆருடைய காருண்யா? அவனுடைய காருண்யம். கர்மன் நம்மது, காருண்யா அவனது. இது சுதோஷம், அது பரகல்யாண குணம்ங்கிறார். சுதோஷானுசந்தானம் பயஹேது, பகவத் குணானுசந்தானம் அபயஹேது என்ன இந்த அர்த்தங்கள்லாம் பெரியோர்கள்லாம் வியாக்கியானம் பண்ணி காட்டியிருக்காங்க. ஆக நம்முடைய குத்தத்தாலே நாம் நுழைந்து விட்டோமே, ஆக நாம் சரீரத்துல இருப்பது சுதோஷத்தாரே. பகவான் சரீரத்துல வந்து புகுந்தது அவரு தோஷமே கிடையாது. அமலமான தத்துவமாச்சே, நிர்மலமான தத்துவமாச்சே. அவனுக்கு மல சம்பந்தம் கிடையாது, தோல் சம்பந்தம் கிடையாது. அவன் இந்த சரீரத்துல புகுந்தது இச்சாதீனமாக. நாம் நம்ம இச்சாதீனமா ஒரு சரீரத்துல புகுவதே முடியாது. புகுந்தா எல்லாருமே ராஜாவாக பிறந்திருக்கலாமே, பெரிய பெரிய அதிகாரிகளா பிறந்திருக்கலாமே. சில பேர் தனிகாலா இருக்கா, சில பேர் தரித்திராளா இருக்கா, சில பேர் பிராமணனா இருக்கான், உத்த அப்ராமணனா இருக்கான், உத்த ஆணா இருக்கான், உத்த பெண்ணா இருக்கான், உத்த தேவனா இருக்கான், உத்த மனுஷனா இருக்கான். இந்த விசித்திரமான சிருஷ்டிகள் எல்லாம் நம்முடைய சங்கல்பாதீனமாக அமைந்ததல்ல, எல்லாம் கர்மாதீனமாக அமைந்தது. ஆனா எம்பெருமான் சரீரத்துக்குள்ள இருக்கிறாரே, அவர் என்ன பண்றான்னு பார்ப்பதற்கு கூடவே அவனும் இருக்கிறான். அது எது போலேன்னு கேட்டார். நம்மளையும் திருஷ்டாந்தம் காட்டினார். வீட்டிலே சொல்லப்பட்டது, சுதப்பிரகாசிலையும் சொல்லப்பட்ட ஒரே திருஷ்டாந்தம் தான். அதாவது ஒருவன் அறையல், ஒருவன் சிறையன். சிறக்கூடமான காராகிரகத்தில் அடைபட்டு கிடக்கிறானே அவன் சிறையன். அவன் என்ன பண்றான்னு பாக்கிறதுக்கு ராஜா வரானே, ராஜாவுக்கு அரையன்னு பேர். அந்நாயர் குலமகளுக்கு அரையன் தன்னைங்கிறார் திருவங்கியாழ்வார். அரையன்னா ராஜான்னு. அந்த ராஜா என்ன பண்றான்? உள்ளுக்குள்ள நுழையறான். இவன் என்ன பண்றான்னு பாக்குறது. ஆக காராகிரகமான சிறக்கூடத்துக்குள்ளே அடைபட்டு கிடக்கிறவன் தான் இருக்கான். அவன் என்ன பண்றான்னு பாக்கிறதுக்கு ராஜா உள்ள நுழைகிறாரே அவனும் தான் இருக்கான். அந்த காராகிரக பிரவேசம் ராஜாவுக்கும் இருக்கு, இவனுக்கும் இருக்கு. ஆனா இவனோ செய்யக்கூடாத காரியத்தை செய்து உள்ளுக்குள்ள வந்திருக்கான். அவனோ அவனை என்ன பண்றான்னு பார்க்க வந்திருக்கான். ஒருத்தருக்கு துக்காய, மற்றொருத்தருக்கு சுகாய. அவன் சிறப்புடவே அவனுடையது, என்னுடைய சிறப்புடம் நினைக்கிறான். ஆனந்தமா உள்ளுக்குள்ள இருக்கான். சிறக்கூடத்துல உள்ளுக்குள்ள ஆனந்தமா இருக்க முடியுமான்னா, ஒருத்தன் துக்கப்பட்டு இருக்கான், ஒருத்தன் ஆனந்தப்பட்டு இருக்கான். ஒருத்தன் அரையனா இருக்கான், ஒருத்தன் சிறையனா இருக்கான். அதுபோல அரையன்னா பகவான், நாம சிறையன் தான். இந்த சிறப்புல அகப்பட்டு இருக்கோம். என்னைக்கு வெளியில வரப்போறோம்னா, அவன் என்னைக்கு திருவுள்ள மத்துறானோ அன்னைக்கு வெளியில வரப்போறோம். வெளியில வரப்போறோம்னா எல்லாருமே மரணத்தை அடைஞ்சிருக்கா, வெளியில கொண்டுதானே இருக்காரு. வெளியில போனாலும் இந்த சரீரத்தை விட்டா இன்னொரு சரீரம், அந்த சரீரத்தை விட்டா இன்னொரு சரீரம், மாறி மாறி பல பிறப்பும் பிறந்துன்னா நம்மாழ்வார்.
மாறி மாறி திருட்டான்னு கேட்டா நம்பிள்ளை சிவியன் தோல் மாறுமா போல சிபிக்கா இருக்க பல்லக்கு சிபிக்கான்னு பல்லக்கு ஆனா சிபிக்காங்கிற பல்லக்க தூக்கறாரே சிவியன் அந்த தோல்ல தண்டத்தை வச்சிருந்தா சிரமமா இருக்கு இந்த தோல்ல மாத்திக்கிறான் சிரமமா இருக்கு இந்த தோல்ல மாத்திக்கிறான் அது போல கொஞ்ச நாளைக்கு இந்த சரீரம் வச்சுட்டு இருக்கோம் சிரமமானா விட்டுட்டு இன்னொரு சரீரத்துல மாத்திக்கிறோம் அதுல கொஞ்சம் மாத்திக்கிறோம் அப்படி மாறி மாறி நாம் எத்தனை ஜென்மங்கள் சகல விதமான சரீரத்துல நாம் நுழைந்து புறப்படாத சரீரமே கிடையாது. பகவான் சொல்லிட்டான் அஜோனித்திய சாஸ்வதோயம் புராணஹா எப்படி இருக்கிறான் சர்வகதா எங்கும் இருக்கிறான் ஜீவாத்மான்னா. நம்ம சம்பிரதாயப்படி ஜீவாத்மா எங்கும் இருக்க முடியாதே பரமாணு சுரூபம் இல்ல ஒரே காலத்துல எங்கும் இருக்கல. இன்னைக்கு சரீரம் இதுல இருப்பன் இன்னொரு சரீரம் அதுல இருப்பன் இன்னொரு சரீரம் இதுல இருப்பன் கர்மாதீனமா இவன் நுழைந்து புறப்படாத சரீரமே கிடையாது. ஒத்து ஒவ்வாறு பல்விர பொழித்து என்கிறார் திருச்சந்த விருத்தத்திலே திருமண சிற்பியார். எல்லாம் ஒத்த சரீரம் தான் எல்லாம் ஒவ்வாறு சரீரம் தான். கர்மாதீனன்னு பார்த்தா எல்லா சரீரம் ஒத்த சரீரம் தான். ஒவ்வாறு சரீரம் ஆண் சரீரம் இது பெண் சரீரம் அது தேவ சரீரம் இது மனுஷ சரீரம் இது பிராமண சரீரம் இது அபிராமண சரீரம்னு எத்தனை ஒவ்வாறு தன்மை இருந்தாலும் எல்லா சரீரமும் கர்மாதீனமான சரீரம் தான். ஒத்த பிறவிதான் ஒவ்வாறு பிறவிதான் ஜீவாத்மாக்களுக்கு. ஆக இவர்கள் ஒரே காலத்துல எங்கும் இருக்க முடியாது. பல காலத்துல பல இடத்துல இருக்கிற நமக்கு அந்த சரீர சம்பந்தம் கிடைத்தது கர்மாதீனமா. ஆனா எம்பெருமான் உள்ளுக்குள்ள நுழைந்தான்னா இச்சாதீனமா சங்கல்பாதீனமா காருண்யாதீனமா. ஆக அவனுக்கு இந்த சரீர சம்பந்தம் சுகதுக்க ஹேது ஆகாதுட்டார் வேதவியாசர். அதைத்தான் நம்மாழ்வார் யாவையும் எவரும் தானாய் அவரவர் சமயந்தோறும் தோய்விலன். அதைத்தான் சாஸ்திரநாமம் சொல்றது பூதாத்மா பூதாத்மா பூதகிருத்து பூதவர்த்து பாவஹா பூத பாவனஹா பூதாத்மா பூத பாவனஹா பூதாத்மா. பூதாத்மான்னு சொன்னார் பூதாத்மான்னு சொன்னார். இப்படி எம்பெருமான் தான் எல்லாவற்றுக்கு ஆத்மாவா இருந்து பரிசுத்தாத்மாவா இருந்து வியாபகனா இருந்து தாரகனா இருந்து நியந்தாவா இருந்து சேஷியா இருக்கிறான். வியாபியமான தாரியமான சேஷமான ஜெகத்திலே அந்தராத்மாவா இருந்தாலும் அந்த பதார்த்தங்கள்ல உண்டான தோஷங்கள்லாம் ஒன்றும் பகவானிடத்துல தட்டாது. பூத்தாத்மா யாவையும் எவரும் தானாய் அவரவர் சமயந்தோறும் தோய்விலான். பூத்தாத்மான் உடனே ஒருத்தன் கேட்டான் சுவாமின்னு எல்லாருக்கும் அவர் ஆத்மாவா இருக்காரு அவருக்கு ஆத்மா யாரு? எல்லாருக்கும் பகவான் ஆத்மா பூதாத்மா பூதாத்மா சொல்லியாச்சு. அவருக்கு யார் ஆத்மானா பரமாத்மா. அவருக்கு மற்றொரு ஆத்மா கிடையாது. எல்லாருக்கும் அவன் ஆத்மா என்னால் அவருக்கு ஒரு ஆத்மா உண்டா? என்னுடைய பிள்ளைக்கு நான் தோப்பனார்னா எனக்கு தோப்பனார் ஒருத்தர் இருக்கார். அவருக்கு அவர் தோப்பனார் அவருக்கு அவர் தோப்பனார். கடைசியில பிரம்மா எல்லாருக்கும் தோப்பனார். அவருக்கு நாரணன் தோப்பனார். நாரணனுக்கு யாரு தோப்பனார்னா அது சாஸ்திரம் ஒத்துக்கலாம். அவனைத்தான் தோப்பனான்னு சொல்லித்தே தவிர அவருக்கு தோப்பனான்னு சாஸ்திரமே சொல்ல. ஆக எல்லாருக்கு அவன் தந்தை அவன் தந்தை இல்லாதவன். எல்லாருக்கு அவன் மாதா அவன் மாதா இல்லாதவன். அந்த எம்பெருமான் எல்லாருக்கும் சேஷி தனக்கொரு சேஷி இல்லாதவன். அவன் எல்லாருக்கு ஆத்மா தனக்கு ஒரு ஆத்மா இல்லாதவன். பூதாத்மா பூதாத்மா பரமாத்மா. ஆக எம்பெருமான் சேஷியா இருக்கிறான்னு சொல்ல இத்தனை அர்த்தங்களை காட்டினார். உலகத்தை உண்டாக்குறான்னார் உலகத்தை பறிக்கிறான்னார் உலகமாக ஆனான்னார் உலகத்தை ரட்சிக்கிறான்னார் உலகத்தை ஆத்மாவாக தரிக்கிறான்னார் தனக்கு ஒரு ஆத்மா இல்லாதவன் என்னார் வியாபிய தோஷங்கள் தட்டாதுன்னு சொன்னார். ஆகையார எம்பெருமான் சேஷி சேஷி சேஷி. அந்த சேஷித்துவத்துக்கு உபபாரகன் தான் 7 திருநாமங்களும். பூதபவி பிரபு பூதாத்மா பூதகிருத்து பூதவர்த்து பாவகா பூதபாவனஹா என்ன ஆரம்பித்து அந்த 7 திருநாமங்களிலே அவனை சேஷின்னு சொல்லி முடிச்சார். அடுத்தது முக்தானாம் பரமாகதி. முக்தர்களுக்கு பரம பிராப்தியனாயிருக்கிறான். ஓங்காரார்த்தம் இவ்வளவு நாழியாச்சு. இப்ப சொல்லப்படுறது நாராயணாய. எம்பெருமான் சேஷியாக மட்டும் இருக்கல்ல பிராப்தியனாயிருக்கிறான். சேஷியா இருக்கிறவள் பிராப்தியாளர் இருக்கிறவள் கிடையாது. ஒரு நமக்கு எஜமான ஒருத்தருக்கான் அவன்கிட்ட வேலை பண்றோம் சம்பளம் கொடுக்கறான். அவனை சேஷின்னு நித்தியம் போறவாறு சேஷி உள்ள நுழையிறார் எஜமான உள்ள நுழையிறான்னா அவளவாள் ஆசனத்தை விட்டு எழுந்திருந்துடுறான். எல்லாரும் எழுந்திருக்கிறான். முன்னாடி போய் கழித்து போடுறான். உள்ளுக்குள்ள அவன் உட்காந்துட்டு வந்துட்டா எழுந்துடுறான். ஆனா அவனை சேஷின்னு நினைக்கிறான். தவிர அவனையா பிராபியமான்னு வச்சிருக்கா. அவன் மாசந்தோறும் சம்பளம் கொடுக்கறான். அதுதான் பிராபியமே தவிர இந்த எஜமான ஒண்ணும் பிராபியம் இல்லை. எஜமான பிராபியம் நமக்கு அல்ல. எஜமான சேஷி ஒரு பிராபியத்துவம் கிடையாது. பணங்காசி பிராபியம் அது சேஷித்துவம் கிடையாது. பணங்காசி சேஷியான நமக்கு பணங்காசி பிராபியம் சேஷித்துவம் இல்லை. இந்த எஜமான சேஷி பிராபியத்துவம் இல்லை. பகவான் அப்படி அல்ல. அவன் சேஷியாயும் இருக்கிறான் பிராபியனாயும் இருக்கிறான். சேஷித்துவத்திலே நிருபகமான சப்தம் தான்
பூத பவ்யபவத் பிரபு. அது விவரிக்கிறது மேல் திருநாமங்கள். அவனை பிராபியம்னு சொன்னது அடுத்தது. முக்தானாம் பரமாகதி அது விவரிக்கிறது. அவ்யயா புருஷா சாட்சி கஷேத்ரஜ்ஞா அக்ஷர ஏவச்சான்னு ஒரு 5 திருநாமங்கள் அது விவரிப்பதாக அமைஞ்சது.